அனைவருக்கும் வணக்கங்கள். ஜூன் 4 நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனுடைய ரிசல்ட். அது இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் நீட் எக்ஸாமினுடைய ரிசல்ட். சைடு கேப்பில் சைக்கிள் ஓட்டி பார்த்துருப்பீங்க, சைடு கேப்பில் லாரி ஓட்டி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் இதில் நடந்திருக்கு. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். மே 5 நீட் தேர்வு நடக்குது. அதனுடைய ரிசல்ட் ஜூன் 14 வெளியாகும் அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் ஜூன் 4 அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே விட்டுருக்காங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்னா அந்த டேட்டுக்கு 2 அல்லது 3 நாள் முன்னாடி தான் விடுவாங்க. இந்த வாட்டி ஏன் 10 நாளுக்கு முன்னாடி விட்டாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு விடுவதற்கான அவசியம் என்னன்னு தெரியல. ஏனென்றால் நடந்த குளறுபடிகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதோ என்னவோ அதுவும் தெரியல. 2021 நடந்த நீட் தேர்வில் 720க்கு 720 எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை 3 பேர். 2022 720க்கு 720 யாருமே எடுக்கல. 715 தான் முதல் மதிப்பெண். 2023 720க்கு 720 எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2 பேர். ஆனால் 2024 720 720 எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 67 பேர். ஆக மொத்தம் இந்த 3 வருடங்களில் முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரே டிஜிட்டில் இருக்கு. ஆனால் ஒரே வருடத்தில் எப்படி 67 பேர் முதல் மதிப்பெண் எடுத்தாங்க என்பது தெரியவில்லை. மொத்தம் 67 பேர் முதல் மதிப்பெண் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அந்த 67 பேர்ல அவங்க இந்தந்த இன்ஸ்டிடியூட் தான் படித்தாங்க அப்படின்னு அந்தந்த இன்ஸ்டிடியூட்காரங்க அறிவிக்கிறாங்க. ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்ல 21 பேர், ஆலன் இன்ஸ்டிடியூட்ல 26 பேர், நாராயண இன்ஸ்டிடியூட்ல 8 பேரும், சைத்தன்யா இன்ஸ்டிடியூட்ல 9 பேரும் படித்தாங்க அப்படின்னு அந்தந்த இன்ஸ்டிடியூட்காரங்க அறிவிக்கிறாங்க. மீதி 3 பேர் வந்து எந்த இன்ஸ்டிடியூட்ல படித்தாங்க அப்படின்னு எந்த இன்ஸ்டிடியூட்டும் அவங்களை அறிவிக்கல. முதல் 3 ரேங்க் எடுத்த 69 பேர்ல 8 பேர் ஹரியானாவில் இருக்கிற ஒரே சென்டர்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அது எப்படி ஒரே சென்டர்ல எக்ஸாம் எழுதினாங்க இந்த முதல் 3 ரேங்க்ல வர முடியும் என்று தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த 69 பேர்ல இந்த 8 பேருக்கு மட்டும்தான் ஷோர் நேம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஷோர் நேம் என்பது கட்டாயம் இல்லை, ஆனால் வட இந்தியாவில் ஷோர் நேம் கட்டாயம். ஆனால் இந்த 8 பேருக்கும் ஷோர் நேம் இல்லாமல் எப்படி ரிசல்ட் விட்டாங்க அப்படின்றதும் தெரியல. 2023 நடந்த நீட் தேர்வில் 700 மார்க் எடுத்தவனுடைய ரேங்க் வந்து 294. அதே 2024 700 மார்க் எடுத்தவனுடைய ரேங்க் வந்து 1770. 6 மார்க் எடுத்தவனுடைய ரேங்க் வந்து 6803. அதே 2024 21724. 600 மார்க் 2023 நீட் தேர்வு எடுத்தவனுடைய ரேங்க் வந்து 21629. ஆனால் 2024 80470. ஒரே வருடத்திற்கு இவ்வளவு ரேங்க் டிஃபரன்ஸ் வர முடியும் என்ற கேள்வியும் கேட்க தோணுது. இதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா 2024 நீட் தேர்வில் 720 எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 67 பேர் இல்லையா? இதற்கு அடுத்த ரேங்கில் உள்ள மார்க் வந்து 719 718. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்களை எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க். அப்போது ஒரு கேள்வியை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா -1 மார்க். ஆக மொத்தம் 715 இல்லைன்னா 716 அப்படின்னு வரும். 719 718 எப்படி போட்டாங்க என்று தெரியல. இது குறித்து என்டிஏ கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோர்ட் ஆர்டர் படி நாங்கள் கிரேஸ் மார்க் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. முதல் ரேங்க் எடுத்த 67 பேருக்கும் எப்படி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க என்று நீட் எக்ஸாம் எழுதின என்டிஏ கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் தான் சந்தேகத்தை கிளப்புது. இந்த 67 பேருடைய அப்ளிகேஷன் நம்பர் சீரியல் நம்பருடைய ஆர்டர் வச்சு தான் இவங்களுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் என்று இவங்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியல. கடைசியாக ஒன்றே மட்டும் சொல்கிறேன், தரமான மாணவனுக்கு டாக்டர் சீட்டா இல்லை, தரமான மாணவனுக்கு